சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் பல்வேறு இடங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பு 28வது நாளாக போராடி வருகிறார்கள் அந்த காட்சிகள். விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, கள நிலவரம் என்ன? வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 28வது நாளாக இன்றும் தொடர்ந்து தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக 2009 மே 31ஆம் தேதி வரை நியமிக்கப்பட்ட அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் 8370 அதே ஆண்டில் ஜூன் 1ஆம் தேதி நியமிக்கப்பட்டவர்களுக்கு 5200 என்ற அளவிற்கு அடிப்படை ஊதியம் நியமிக்கப்பட்ட நிலையில் அந்த 3170 ரூபாய் என்ற வித்தியாசம் தற்பொழுது 16,000 ரூபாய்க்கு மேல் அதிகரித்திருப்பதால் அதை களைய வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். இது கடந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் போராடிய பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த தமிழக முதலமைச்சர் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக கூறியது மட்டுமில்லாமல் திமுக தேர்தல் வாக்குறுதியிலும் அதனை கொடுத்திருந்தார். அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே ஆசிரியர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து வலியுறுத்தி கடந்த 28 நாட்களாக போராடி வரும் நிலையில் இன்றைய தினம் சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய அந்த பாரி முனை பகுதிகளில் அமர்ந்து சாலையில் அமர்ந்து தங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து பல போராட்டங்கள் நடந்து வரக்கூடிய நிலையில் ஒற்றை கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 28 நாட்களாக குறிப்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சென்னை முதன்மை கல்வி அலுவலகம், அது டிபிஐ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் சாலையில் அமர்ந்த, அதாவது கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பேரணியாக வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக லேசான சாரல் மழை தொடர்ந்து பெய்திருந்த போதிலும் கூட 28 நாட்களாக பல்வேறு இடங்களில் வேறு சூழ்நிலைகளில் போராட்டங்களை நடத்தியும் தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் இருந்தும் கூட 28வது நாளாகவும் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கையை முன்னிறுத்தி இன்றைய தினமும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.